தங்கத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது மக்கள் அதை அதிக ஆர்வம் காட்டுறதில்ல. இன்னும் இறங்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாறி ஏற துவங்கும் பொழுது முதல்ல வந்து விட்டுட்டோமான்னு யோசிப்பாங்க. அடுத்து இறங்கும் வரட்டும் அப்படின்னு 2 நாள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஏறுனுச்சுன்னா வந்து விழுந்தடிச்சுட்டு வாங்குவாங்க. ஒரு கணிசமான விலை ஏற்றத்திற்கு பிறகு தங்கத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ஏறிடுச்சுன்னா இந்த முதல்ல ஏறுற ஜேர்னியில் பயப்படுவாங்க, விட்டுட்டோன்னு நினைப்பாங்க, அப்புறம் வந்து விழுவாங்க, வாங்குவாங்க. அது ரொம்ப ஏறிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் தங்கத்தினுடைய இறக்குமதி சமீப காலமாக சென்ற காலாண்டுலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா வியாபாரம் விற்பனை குறைஞ்சிருக்கு. தங்கம் வாங்குறத குறைச்சா விலை குறையறதுக்கு வாய்ப்பு விலை குறையும். அது மாதிரி ஆகும் பொழுது குறையும். அது வந்து மக்கள் செய்கிறதோடு மட்டுமல்ல, நாடுகளும் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சீனா உள்ளிட்ட நாடுகளும் மிகப்பெரிய அளவில் தங்கத்தை வாங்குபவர்களாக இருக்காங்க. அவங்க வாங்குறதும் நிறுத்தினா தான் அது குறையும். இல்லைன்னா ஆல்டர்னேட் என்னென்னா லேப் க்ரோன் டைமண்ட் மாதிரி லேப் க்ரோன் கோல்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக தங்கத்தினுடைய விலை வந்து வீழ்ச்சியை சந்திக்கும்.